ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழானிக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்குரு அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா வந்து ஈசோவோட தலைவர். அது மட்டும் இல்லாமல் வந்து யோகத்தில் வந்து சமீபத்தில் வந்து சிவராத்திரியில் மிகப்பெரிய சிறப்பமாக கொண்டாடிட்டு இருந்தவர். சமீபத்தில் அவர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய தகவல் மூலியம் இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ள. போலாம். இந்த சத்குரு அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறைய பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் அவரை பற்றி அவர் அப்படி இருந்தார், முன்னொரு காலத்தில் இப்படி இருந்தார், அப்படி நடந்துக்கினார், மக்கள்கிட்ட இப்படி இருக்கிறார், பிஹேவ் பண்ணுறார் அப்படின்ற விஷயம் ஒரு பக்கம் தாட் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிகளை வந்து அவரோட ஈசோ மையத்தை வந்து விசிட் பண்ணுறது, தரிசனிக்கிறது, மோடியிலேருந்து நடிகர்கள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் அது வந்து செஞ்சுட்ருக்காங்க. அது வந்து ஒரு பக்கம் நல்லா இது வரவேற்கட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் சமீபத்தில் அவருக்கு வந்து மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க. அப்படி விஷயம் வந்து பேசப்படுது. அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது சோசியல் மீடியாவில் நிறைய இடத்துல. அவருக்கு வந்து சீக்கிரம் வந்து குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு. என்னென்னா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஈசோ யோக மையம் இருக்கு இல்லையா கோயம்புத்தூரில், அதில் வந்து ஈசோ யோக மையத்தில் வந்து சமீபத்தில் சிவராத்திரி நடக்கும்போது அந்த டைமில் வந்து நிறைய வந்து தூக்கம் கட்டு அந்த டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சிறிய தலைவலி ஏற்பட்டிருக்குது. சிறிய தலைவலி இருக்கும்போது என்னென்னா, சரி இது நார்மல் தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மெடிசன் எடுத்துகிட்டு அவர் பாட்டில் இருந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து அந்த ஷெடியூல் போட்ட அட்டவணை மாதிரி வந்து வந்துட்டுருக்குது தொடர்ந்து. அதை வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறார். அந்த சூழ்நிலையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, தலைவலி, அதுக்கப்புறம் உடல்நல சோர்வு, அதுக்கப்புறம் வந்து வாமிட் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு இதில் வந்து அவருக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் போட்டு அதுக்கப்புறம் தான் இதுன்ற இன்னும் தீவிரமாக வந்து அதிகப்படியான தலைவலி வந்து ஏற்பட்டனால டாக்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெல்லியில் வந்து அப்போலோ மாநிலத்தில் போய் வந்து செக் பண்ணுறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே வந்து நரம்பில் வந்து ரத்த இது 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 இருக்குது. அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் வந்து இதுலேருந்து பண்ணியிருக்காங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நரம்பியல் டாக்டர் வந்து தொடர்ந்து அவர் வந்து சிகிச்சைப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த அறக்கட்டளை சார்பிலையும் வந்து ஈசோக அறக்கட்டளை சார்பிலையும் அந்த கருத்துக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோடி முதல் அந்த செலிபிரிட்டி வரைங்கள் அவருக்கு வந்து சீக்கிரம் வந்து விரைவில் வந்து குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. மோடி அவர்களும் எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு. இவர் வந்து சீக்கிரம் வந்து குணம் அடைஞ்சிட்டு வந்து செய்யணும், மக்கள் பணி வந்து செஞ்சிடணும், மக்கள்கிட்ட வந்து இது பண்ணணும் அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட சார்பிலையும் அவரோட வந்து இது சிறப்பாக வந்து செய்யணும். அவரோட வந்து சீக்கிரம் வந்து விரைவில் வந்து குணமடைஞ்சு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு விஷயத்தை சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி அவரோட இதுக்கு வந்துலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரகம் வந்து கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது. இன்டர்நேஷனல் வரைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல ஆசிரமம்லாம் வச்சுட்ருக்காங்க. நிறைய பணிகள் வந்து சமூக இது ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. நிறைய வந்து இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி நிறைய அறக்கட்டைகள்லாம் நிறைய வச்சு நிறைய பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து பைக்லாம் ஓட்டுற அளவுக்கு வந்து அவர் இது ஓட்டிகிட்ருப்பார். பைக் ஓட்டுறது, ரைட் போகிறது, அடிக்கடி ட்விட்டரில் வந்து நிறைய விஷயங்கள் அது ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் அது மாதிரி அவங்களோட சமூக வலைத்தளம் யூடியூப்பில் வந்து பதிவிட்டிருப்பாங்க. அந்த விஷயம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒன்று மோட்டிவாக இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். நிறைய பேர் வந்து அவர் உடற்பயிற்சினால், அவர் மூச்சு பயிற்சினால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மனநிலை வந்து ஒருநிலைப்படுத்துறது, அந்த விஷயத்த வந்து நல்லா கொண்டு வந்திருக்கிறார். நல்ல விஷயம். ஏன்னா அந்த யோகாவில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட இது வந்து மன அழுத்தத்தை வந்து போக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நிறைய பேட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகைகள் வந்து அந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசியிருக்கிறார். சமீபத்தில் வந்து நிறைய பேர் பேசினனால அவர் பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து நெகட்டிவான கருத்து ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கும் அவர் பற்றி. இருந்தாலே ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி செய்கிறாரு, இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை வந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிற ஒரு பிரச்சனைலாம் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கிற வழக்குகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த சத்குரு அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பின்பற்ற நல்ல விஷயங்கள் நிறைய தியானம் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட சிஷ்யர்கள் நிறையர்கள் பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. நல்ல விஷயம். இப்போதைக்கு அவரோட உடல்நிலை வந்து குணமடைந்து விரைவில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தீவிர சிகிச்சையில் ஐசியூவில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐசியூவில் வந்து வீடியோ வந்துலாம் வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டிருப்போம் நம்மளும் அந்த வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சரி அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மக்கள்கிட்ட வந்து விஷயத்தை தெரியணுமே அப்படின்றதுக்காக பேசுகிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து ஜிஎம்எஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருந்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.